ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 15 ஆஃப் சேலரி. இது சிஎம்ஏ இன்டர் டைரக்ட் டாக்ஸேஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹெச்ஆர்ஏ சில அலவன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த சப்டிவிஷனான பர்குசிட் பார்க்க போகிறோம். சேலரியில் மொத்தம் மேஜராக 5 ஹெட் இருக்குது. பேசிக் சேலரி, அலவன்ஸ், பர்குசிட், டெர்மினல் பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. இதில் அலவன்ஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ பர்குசிட் பார்க்க போகிறோம். பேசிக் நம்ம முதலே பார்த்துருந்தோம். டெர்மினல் பெனிஃபிட்ஸும் ஓரளவு பார்த்துருந்தோம். இன்னும் பேலன்ஸ் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அதுவும் ஓரளவு முடிச்சு வச்சு பர்குசிட்டே நிறைய இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இப்போ ப்ரொவிஷன் கொஞ்சோண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்குசிட் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2. பர்க்ஸு அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா, இப்போ எம்ப்ளாயர் உங்களுக்காக நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு செலவுகளுக்காக நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸாவோ இல்லை அதில் கன்செஷனாவோ உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை அவங்க கொஞ்சம் கொடுத்துட்றாங்க, அல்லது அவங்களே அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த அவங்களே கொடுக்கக்கூடிய சர்வீஸை வந்து குறைச்ச காசில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பர்குசிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சிட்டியில் போய் தங்குறீங்க அப்படின்னா, அந்த சிட்டியில் ரெண்ட் நீங்கள் ஒரு ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ரெண்ட்டுக்கு உங்களுக்கு அவங்களாவே ஒரு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃப்ரீயாக, ரெண்ட் வேணாம், நீங்கள் கொடுக்க வேணாம், நீங்கள் இங்கே வேலை பார்க்குறதுக்காக நீங்களே இங்கே ஃப்ரீயாக தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், ஆர்எஃப்ஏ, இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது பர்குசிட். இல்லைனா நீங்கள் ஃபுல் ரெண்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க, எங்களுக்கு ஒரு பாதி ரெண்ட் கொடுங்க, இப்போ 10,000 மார்க்கெட்டில் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னா எங்களுக்கு ஒரு 5,000 கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் பர்குசிட். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ், அம்யூனிட்டி கொடுக்குறாங்க, ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்குறாங்க, வேறு வீட்டுக்கு தேவையான அந்த அப்ளையன்ஸ்லாம் அவங்களே போட்டு கொடுக்குறாங்க, இபி கொடுக்குறாங்க, வாட்டர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் அதுக்கு பேரும் பர்குசிட். அது ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பர்குசிட். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ் யார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுதான் டெஃபினேஷனில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அமௌண்ட் பெய்டு பை தி எம்ப்ளாயர் ஃபார் எம்ப்ளாயி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன் ஆப்ளிகேஷன். எம்ப்ளாயியோட ஆப்ளிகேஷனை பே பண்ணுறதுக்காக, மீட் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயர் கொடுக்குற அந்த அமௌண்ட் தான் பெர்குசிட். Such amount shall be taxable on cash basis, that is in the year in which the amount is paid by the employer. அந்த அமௌண்ட்டை எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேஷ் பேசிஸில். இப்போ இந்த வருஷத்தில் கொடுக்குறாங்க, எம்ப்ளாயி இந்த வருஷத்தில் 21-22 கொடுக்குறாங்கன்னா அந்த இயரில் அது டாக்ஸபிள். ஓகேவா? எம்ப்ளாயர் பெய்டு ப்ரொஃபஷனல், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். எம்ப்ளாயர் பெய்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாயி ஆன் April 2021. Such perquisite is taxable in the previous year 2019 to 2020. அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்குது, இல்லை ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்கமுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறோம். அந்த இன்கம்மை வேற ஒருத்தரோட டேக்ஸை இப்போ நம்ம கட்டிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அது செலவு குறையும். அதாவது நம்ம பிஎன்எல்ல பார்க்கும்போது ரைட் சைடில் இன்கம் போடுவோம், டேக்ஸ் பெய்டு எங்கே போடுவோம்னா லெஃப்ட் சைடில் போடுவோம். டேக்ஸ் பெய்டு போடுறோன்னா அது நம்மளுக்கு ஒரு செலவு. இப்போ நம்ம அந்த டேக்ஸ் பெய்டு போடாமல் நம்மளோட எம்ப்ளாயரே அதுக்கு கட்டிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு அந்த செலவு ஏதோ ஒன்று குறையுது. நம்மளோட செலவை ஒருத்தவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிஷியலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். சரியா? அப்போது அவங்க அந்த இன்கம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பென்ஸை குறைச்சி நம்மளோட இன்கம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு, அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பர்குசிட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எக்ஸம்ஷன் சாப்டர் படித்தோம் இல்லையா? இன்கம்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸு, அதாவது இன்கம் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். அதாவது சில இன்கம்லாம் இருக்கும், அதுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த டேக்ஸ் பே பண்ணுற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது இன்கம்க்கு டாக்ஸபிலிட்டி அதுக்கு வராது, எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் லீஸுக்கு எடுத்து அதுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும், அதுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அந்த டேக்ஸை வந்து நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? எதுக்கு டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதாவது வேற ஒருத்தரோட இன்கம்க்கு இவங்க டேக்ஸ் கட்டுறாங்கன்னா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பர்குசிட் மாதிரி. அதனால் அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம், அந்த டேக்ஸ் கட்டினதுக்கு டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எம்ப்ளாயர் வந்து பே பண்ணியிருக்காரு ப்ரொஃபஷனல் டேக்ஸ், எம்ப்ளாயிக்கு பதிலாக எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்காரு அப்படின்னா
போன வருஷத்தில் பே பண்ணுறாருன்னா என்னைக்கு கட்டுறாரோ, எந்த வருஷத்தில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணுறாரோ அப்போ தான் அந்த பர்குசிட் டேக்ஸபிள் அவங்களுக்கு. ஓகேவா? 2019-20ல் சம் பேபிள் பை an employer with directly or through a fund other than, அதாவது எம்ப்ளாயர் ஒரு ஃபண்ட் இருக்குது, ஒரு நிதி இருக்குன்னா அதுக்கு எம்ப்ளாயர் உங்களுக்கு பே பண்ணுறாரு, டைரெக்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபண்டு மூலமாக எம்ப்ளாயர் உங்களுக்கு பே பண்ணுறாரு. அந்த ஃபண்டு ஆனால் எதை தவிர அந்த ஃபண்ட் இருக்கணும்னா ஆர்பிஎஃப், ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டாக இருக்கணும், சூப்பரானுவேஷன் ஃபண்டாக இருக்கணும், டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்டாக இருக்கணும், to effect an assurance on the life of the assessee or to effect a contract for annuity. அதாவது உங்களோட லைஃப் இன்சூரன்ஸை அஷ்யூர் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக எம்ப்ளாயர் ஒரு பேமெண்ட் பண்ணுறாரு, டைரெக்டாக பண்ணுறாரு, இல்லை ஒரு நிதிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ஒரு ஃபண்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்னா அதுவும் பர்குசிட் தான். ஆனால் அந்த ஃபண்ட் எதுவாக இருக்கக்கூடாது? ஆர்பிஎஃப், எஸ்ஏஎஃப், டிஎல்ஐஃபாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சச் சம் ஷெல் பி டாக்ஸபிள் ஆன் அக்ரூவல் பேசிஸ். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல, இதை பொறுத்த வரைக்கும் இது எந்த பேசிஸில் டாக்ஸபிள்னா அக்ரூவல் பேசிஸ். மேலே என்ன பார்த்தோம்? அவங்க இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணுறாங்கல்ல எம்ப்ளாயர், அதெல்லாம் கேஷ் பேசிஸில் டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதெல்லாம் அக்ரூவல் பேசிஸில் டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு the value of any specified security or sweat equity shares allotted or transferred directly indirectly by the employer or formal employer free of cost or at concession rate to the assessee. ஏதாவது ஒரு ஷேர் வாங்குறாங்க எம்ப்ளாயி, ஷேரு, ஒரு வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டி, ஸ்வெட் equity ஷேரு, டிரான்ஸ்ஃபர்டு, ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் வாங்குறாங்க, செக்யூரிட்டி வாங்குறாங்க, எம்ப்ளாயி வாங்குறாங்கன்னா அதுக்கு எம்ப்ளாயர் ஃப்ரீயாவோ இல்லை வேறு ஏதாவது கம்மி காசு கொடுத்தோ அவர் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அதுவும் பர்குசிட் தான். அமௌண்ட் ஆர் அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மேட் டு தி அக்கௌண்ட் ஆஃப் த அசஸி பை தி எம்ப்ளாயர். அசஸியோட அக்கௌண்ட்டுக்கு சம் ஒரு அமௌண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களே எம்ப்ளாயர், அந்த கான்ட்ரிபியூஷன் கூட தான் அந்த கான்ட்ரிபியூஷன் கூட பர்குசிட் தான். அந்த அக்கௌண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்பிஎஃப், ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், அப்ரூவ்டு சூப்பரானுவேஷன் ஃபண்டாக இருக்கலாம். டு தி எக்ஸ்டென்ட் இட் எக்ஸிட்ஸ் 7.5 lakhs இந்த ப்ரீவியஸ் இயர். போன வருஷத்தில் 7.5 லட்சத்துக்கு மேலே சூப்பரானுவேஷன் ஃபண்டுக்கு மட்டும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் பர்குசிட் தான். மேலே சொன்னது லைஃப் இன்சூரன்ஸு, ஆனால் ஆர்பிஎஃப், எஸ்ஏஎஃப், டிஎல்ஐஃப் இந்த மாதிரி ஃபண்டு தவிர வேறு ஏதோ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், இல்லை டேரெக்டாக இந்த மாதிரி ஆர்பிஎஃப், எஸ்ஏஎஃப், சூப்பரானுவேஷன் ஃபண்டு, இல்லை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இதுக்கெல்லாம் டேரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பேர் பர்குசிட் தான். Next, there is a combined upper limit of rupees 7.5 lakhs in respect of employees' contribution in the year to NPS, SAF, RPF and any excess contribution is taxable. அதாவது there is a combined upper limit of rupees 7.5 lakh in respect of employees contribution. அதாவது இந்த என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், சூப்பரானுவேஷன் ஃபண்டு, ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டு இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க 7.5 lakhs எக்ஸஸாக பே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் 7.5 lakhs மேலே இருந்தால் கூட அதுக்கு அண்ட் எனி எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் இந்த 7.5 lakhsக்கு மேலே போனாங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டு டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டாக்ஸபிள். நெக்ஸ்ட், ஆனுவல் அக்ரீஷன் ஹியர் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் எக்ஸெட்ரா during the previous year to the balance at the credit of the aforesaid fund or scheme to the extent it relates to the contribution referred above. இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, ஃபண்டு ஷேர்லாம் வாங்குறாங்களா, செக்யூரிட்டி, அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட் வந்தால் கூட அந்த ஃபண்டுக்காக இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட்லாம் கிரெடிட் ஆகுது அப்படின்னா கூட அதுக்கு பேர் பர்குசிட் தான். சச் அக்ரிஷன் ஷல் பி இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம் இந்த மேனர் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த ஃபண்டோட ஆட் பண்ணணும், அந்த ஆன்விட்டி இருக்குல்ல அந்த அமௌண்ட்டோட டோட்டல் இன்கமோட ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பர்குசிட் தான் சொல்கிறாங்க. த வேல்யூ ஆஃப் எனி அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் ஒரு அமெனிட்டி ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ஏதாவது இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எனி அதர் இதில் குறிப்பிடப்படாத வேறு ஏதாவது செக்யூரிட்டியாக கூட இருக்கலாம். செக்யூரிட்டி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட், வேறு ஏதாவது சின்ன சின்ன பெனிஃபிட் கொடுக்கலாம், வேறு ஏதாவது சின்ன சின்ன வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு பேர் பர்குசிட் தான். ஓகே, பர்குசிட்டில் மொத்தம் மேஜராக நம்ம பார்த்தது 9. ஃபஸ்ட்டு என்னென்னா ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம், கன்செஷனல் ரெண்ட்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது சின்ன சின்ன அமெனிட்டி செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 3 ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன்,
கன்செஷனல் ரெண்டல் குடுக்குறது, வேற ஏதாவது சின்ன சின்ன இந்த மாரி அமெனிட்டீஸ் செஞ்சு குடுக்குறது, இந்த மாரி ஏதாவது இருக்கலாம். இல்லன்னா எம்ப்ளாயியோட ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன எம்ப்ளாயர் மீட் பண்ணியிருக்கலாம். இல்ல லைஃப் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். ஆனா அது ஆர்பிஎஃப், சூப்பர் அன்னுவேஷன் ஃபண்டு, டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃபண்டா இருக்கக்கூடாது. இல்லன்னா டைரக்ட்டா ஆர்பிஎஃப்ல என்பிஎஸ் அண்ட் சூப்பர் அன்னுவேஷன் ஃபண்டுக்கு இவங்க எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். ப்ரொவைடட் அந்த சூப்பர் அன்னுவேஷன் ஃபண்டோட கான்ட்ரிபியூஷன் 7.5 லேக்ஸ் எக்ஸீட் ஆகக்கூடாது. அல்லது ஒருவேளை 7.5 லேக்ஸ் இந்த மூணுத்தையும் சேர்த்து டுகெதர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் 7.5 லேக்ஸ் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் அவங்களுக்கு டாக்ஸபிள். நெக்ஸ்ட் அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்டு இதெல்லாம் ஆணுச்சுன்னா அதை வந்து ப்ராப்பராக அந்த ஃபண்டோட ஆட் பண்ணணும். அதுவும் அவங்களுக்கு ப்ரெக்வசிட் மாதிரி தான். அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃப்ரிஞ்சு பெனிஃபிட் இல்லைனா அமெனிட்டிஸாக இருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் தான் பர்குசிட். இது இல்லாமல் வேறு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கார் கொடுக்கலாம். வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் குட்டி குட்டியாக இந்த மாதிரி லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் சிஸ்டமு, வேறு ஏதாவது ஃபோனு, இது எல்லாமே ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அவங்களோட அஃபிஷியல் டியூட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க, எம்ப்ளாயர் கொடுக்குறாங்கன்னா அது எல்லாமே பர்குசிட் தான். ஓகேவா? அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் வேறு என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த நான் சொன்ன அந்த 9 பாயிண்ட்டை மட்டும் நான் இப்போ தனியாக எழுதிடுறேன். ஆர்எஃப்ஏ, ஃப்ரீ அக்காமடேஷன், கன்செஷனல் ரெண்ட்டு, வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸு, அமெனிட்டிஸு, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ளிகேஷன் எம்ப்ளாயியோட ஆப்ளிகேஷன் எம்ப்ளாயர் மேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக ஆர்பிஎஃப், சூப்பர் அன்னுவேஷன் ஃபண்டுக்கு, என்பிஎஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆர்பிஎஃப்லேயே 7.5 லேக்ஸ் எக்ஸீட் ஆகிடுச்சு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா சச் எக்ஸஸ் வந்து டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்லாம் அந்த ஃபண்டுக்கு அக்ரூவ் ஆகுது, அதை வந்து ப்ராப்பராக க்ரெடிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் அவங்களுக்கு பெர்குசிட் மாதிரி தான். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃப்ரிஞ்சு பெனிஃபிட் இருந்துச்சு, குட்டி குட்டியாக ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு டாக்ஸபிள். ஓகேவா? இதுதான் பெர்குசிட் பொறுத்த வரைக்கும். இதில் இருக்க நோட்ஸ் மட்டும் நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். பெர்குசிட்ஸ் ஆர் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி கீழே தான் பெர்குசிட் டாக்ஸ் பண்ண போகிறாங்க. அலோடு பை அன் எம்ப்ளாயி டு எம்ப்ளாயி ஆஃப் எனி எம்ப்ளாயீஸ். அதாவது அந்த பெர்குசிட் வந்து டேரெக்டாக எம்ப்ளாயி கொடுக்கணும், இல்லை எம்ப்ளாயி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அந்த பெர்குசிட் கொடுக்கறது வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு பர்சனல் அட்வான்டேஜாக இருக்கணும். பர்சனல் அட்வான்டேஜ்னால் அவரோட சொந்த செலவுகளை மீட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுத்ததாக இருக்கணும். நாட் அஃபிஷியல் பர்பஸ். டிரைவ்டு பை வர்ச்சு ஆஃப் எம்ப்ளாயீஸ் அத்தாரிட்டி. எம்ப்ளாயியோட வேலை நிமித்தமாக எம்ப்ளாயியோட அத்தாரிட்டி பொறுப்புகளுக்காக இந்த பெர்குசிட் வந்து நிறைவேற்றுறதுக்காக, அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்காக கொடுக்கப்பட்ட வசதியாக இருக்கணும் அந்த பெர்குசிட் அப்படிங்கிறது. பெர்குசிட் மேபி கான்ட்ராக்சுவல் ஆர் வாலண்டரி. கான்ட்ராக்சுவலாக இருக்கலாம், இல்லை தானாகவே முன் வந்து வாலண்டரியாக கொடுக்குறதா இருக்கலாம். In other words, it is not necessary that the benefit must have been received under the enforceable right. அதாவது இது ஒரு என்னோட உரிமை அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க முடியாது. இது வந்து வாலண்டரியாகவும் இருக்கலாம், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர் போட்டும் இந்த மாதிரி பெர்குசிட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட், பெர்குசிட் மேபி ரிசீவ்டு ஃப்ரம் பழைய எம்ப்ளாயிட்டேருந்து வாங்கலாம், புது எம்ப்ளாயிட்டேருந்து வாங்கலாம், இல்லை வரப்போகிற எம்ப்ளாயிட்டேருந்து கூட வாங்கலாம். மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு இன்க்ளூட்ஸ். அந்த ஹவுஸ் ஹோல்டு மெம்பர்னு சொல்கிறாங்கல்ல, அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஸ்பவுஸ் அவங்களோட ஒய்ஃபு இல்லை அவங்களோட ஹஸ்பண்டு. லேடினா ஹஸ்பண்டாக இருக்கலாம், பையன் அப்படின்னா மென் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம். வெதர் டிபெண்ட் நாட், அதாவது தனியாக கூட பிரிஞ்சு வாழலாம், வீட்டிலே ஒரு வீட்டில் இல்லாமல் வேறு வேறு விதமாக பிரிஞ்சு கூட வாழலாம். பேரண்ட்ஸ் இருக்கலாம், அவங்களும் டிபெண்ட்டாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சர்வெண்ட்ஸ் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க. சில்ட்ரன் அண்ட் தேர் ஸ்பவுஸு குழந்தைங்க, அவங்களும் டிபெண்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சார்ந்திருக்கவங்க டிபெண்டன்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு மெம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த மாதிரி பேசிக் அமெனிட்டிஸ் இதெல்லாம் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுவும் பெர்குசிட் அப்படின்னு. அந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ் தான் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேரக்டர் எம்ப்ளாயி, அந்த கம்பெனிலே டேரக்டராக இருப்பாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயி. ஆனால் இதெல்லாம் இம்மெட்டீரியல், இதெல்லாம் எது தேவை கிடையாதுன்னா, வெதர் ஹீ இஸ் அ நாமினி ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த டேரக்டர்ஸ்க்கான போர்டு இருக்கும்ல, அவங்க எல்லாம் சேர்த்து இவங்களை நாமினியாக அறிவிச்சிருக்காங்களோ இல்லையோ, அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் சேர்த்து அவங்கள நாமினியாக அறிவிச்சிருக்காங்களோ இல்லையோ,
எப்படி இருந்தாலும் டைரக்டர் எம்ப்ளாயி வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான். வெதர் ஹீஸ் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாயி, ஃபுல் டைமோ பார்ட் டைமோ எதுவாக வேணா இருக்கலாம். வெதர் ஹி வாஸ் டைரக்டர் த்ரூ அவுட் த ப்ரீவியஸ் இயர், அதாவது 2 மாதம் மட்டும்தான் டேரக்டராக இருந்திருக்காரு, அப்படி அடுத்த மாதம்லாம் இல்லை அப்படின்னாலும் அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான். நெக்ஸ்ட் டேக்ஸ் பாயிண்ட்டு, a director employee shall be treated as specified employee of the company only. எப்போ அவங்கள ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், if Manu is working with X Limited as a director employee and Y Limited and with Y Limited and he is employee only, so he is specified employee of X Limited only. ஓகே, மனு அப்படிங்கிறவர் எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிடெட் 2 இருக்குது கம்பெனி. அதில் எக்ஸில் டேரக்டராக இருக்கார், டேரக்டர் எம்ப்ளாயியாக இருக்கார், ஒயில் வந்து ஏதோ சாதாரண எம்ப்ளாயியாக இருக்கார் அப்படின்னா அவர் எக்ஸ் லிமிடெடுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. அப்போ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா யார்? ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும், ஒரு கீ பர்சன், கீ மேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. 2 கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் தான் அவர் டேரக்டராக இருக்காருன்னா அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் அவர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. ஓகேவா? நெக்ஸ்ட், டேரக்டர் ஈவன் ஃபார் அ டே இஸ் கன்சிடர்ட் அஸ் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஒரு நாள் டேரக்டராக இருந்தால் கூட அவர் டேரக்டர் எம்ப்ளாயி, ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான். an employee who has substantial interest in that company. ஒரு எம்ப்ளாயிக்கு அந்த கம்பெனியில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் டேர்மை பொறுத்த வரைக்கும் 20% அல்லது 20% பங்குகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஓட்டிங் பவர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிங்கிறவர் யார்? டைரக்டர் எம்ப்ளாயி. அவர் ஒரு நாள் பார்ட் டைம் எம்ப்ளாயி இருக்கலாம், ஃபுல் டைமாக இருக்கலாம், அந்த போர்டு வந்து அவர் நாமினியாக செலக்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம், அவர் வருஷம் முழுக்க டைரக்டராக இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்படி இருந்தாலும் அவங்க ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான், ப்ரொவைடட் ஆனால் அவங்க எப்போ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு மட்டும் சொல்லுவாங்கன்னா 2 கம்பெனியில் ஏதாவது ஒரு இதில் டேரக்டராக இருந்தால் அந்த ஒரு இது மட்டும்தான் அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஒரு நாள் டேரக்டராக இருந்தால் அந்த ஒரு நாள் டேரக்டராக இருந்தால் கூட அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தா அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் க்ரைட்டீரியா இஸ் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் அண்ட் நாட் லீகல் ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப்னால அந்த பொருளை வச்சிருக்கிறதுனால இவர் பெனிஃபிஷியலாக ஏதாவது ஃபீல் பண்ணுறாரா இல்லையா, அதுதான் முக்கியமே தவிர அவர் லீகலாக ஓனர்ஷிப் டைட்டில் அவர்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றது முக்கியம் கிடையாது. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் பி ஹெல்டு பை தி அசஸி இண்டிவிஜுவலி அண்ட் நாட் டுகெதர். இது ரொம்ப முக்கியம். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவர் மட்டும் தனியாக வச்சுருக்கணும். 20% அல்லது அதற்கு மேற்பட்ட பங்குகள் அல்லது அந்த ஓட்டிங் பவர் அவர்கிட்ட 20% தனிப்பட்ட முறையில் அவர் வச்சுருந்தா மட்டுமே அதுக்கு பேர் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனியில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு 18% வச்சுருக்கேன், என் ஹஸ்பண்ட் ஒரு 7% வச்சுருக்காங்க. டுகெதர் வந்து 25 வந்துடும். ஆனால் நான் மட்டும் எவ்வளோ வச்சுருக்கேன்? 18 மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்படின்னா அது 20%க்கு மேலே போல். அப்போ எனக்கு அந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அங்கே கிடையாது அண்ட் நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, அதாவது நான் 2-3 கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அந்த 2-3 எம்ப்ளாயர்ட்டேருந்தும் எனக்கு அக்ரிகேட்டாக 50,000க்கு மேலே சேலரி வருது அப்படின்னாலும் நான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி தான். அதாவது ஏபிசி அப்படின்ற 3 கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பெனியில் 25, செகண்ட் கம்பெனியில் 10, 3வது கம்பெனியில் ஒரு 15. இப்படி வருதுன்னா டுகெதர் வந்து 50 வந்துடும். அப்படி அந்த டுகெதர் வரும்போது 50 அதுக்கு மேற்பட்ட வருமானம் வருது, 50 அதுக்கு மேற்பட்ட ஆயிரங்கள் வருது எனக்கு அப்படின்னா டுகெதர் எல்லாத்தையும் சேர்த்து அக்ரிகேட் அமௌண்ட் ஃப்ரம் ஆல் தி எம்ப்ளாயீஸ் அப்படின்னா நான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. ஆனால் அந்த 50,000ல் எதெல்லாம் இன்க்ளூடபிள் கிடையாதுன்னா நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். வேறு ஏதாவது எனக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்எஃப்ஏ கொடுக்கலாம், வேறு ஏதாவது ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்கலாம், இபி பில் போட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது இபி சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது நான் மானிட்டரியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது கிடையாது. நான் டாக்ஸபிள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நான் கொடுக்குறாங்க இல்லையா பெனிஃபிட்ஸு, அதுக்கு எதுக்காவது டேக்ஸ் போட முடியாது, நான் டாக்ஸபிளாக இருக்குன்னா அதெல்லாம் இன்க்ளூடபிள் கிடையாது. டிடக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, டிடக்ஷனுங்கிறது என்னென்னா கடைசியில் நம்மளுக்கு வரும் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 படி 2,500. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு கிராஸ் சேலரிலேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அந்த டிடக்ஷன் கிடையாது. இதில் எம்ப்ளாயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற அந்த சப்டிவிஷன் எல்லாமே இந்த 50,000ல் இன்க்ளூடபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு, இதில் என்ன டேக்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, when salary is received from 2 or more employees,
2 அல்லது மேற்பட்ட எம்ப்ளாயிட்டேருந்து வருதுன்னா அக்ரிகேட் எக்ஸீட் ஆனால் மட்டும்தான் அவங்க ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஈவன் டிஏ நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஷால் பி இன்க்ளூடட் இன் salary while determining the above limit. அதாவது டிஏ நாட் ஃபார்மிங் பார்ட்டா, டிஏ வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை டிஏ நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்ற பட்சத்தில் கூட அது அந்த 50,000 சேர்த்துக்கணும். அதுவும் சேலரியில் வரும். ஓகேவா? எக்ஸம்டட் பர்குசிட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பர்குசிட்டுக்கெலாம் டேக்ஸ் கிடையாது அப்படின்னா, டீ ஸ்நாக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நான் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆல்கஹால் இல்லாமல் வேறு ஏதாவது டீ, காஃபி, க்ரீன் டீ, வேறு ஏதாவது ஜூஸு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் எக்ஸம்டட் உண்டு, எக்ஸம்ஷன் உண்டு. ஃபுட்டு கொடுக்குறாங்க மதியம் அவங்களுக்கு அப்படின்னா. ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ்னால் வேறு ஏதாவது இந்த கிளப்பு, ஜிம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது கிடையாது. குட் சோல்டு எம்ப்ளாயி அட் கன்செஷன் ரேட், கம்பெனி வந்து பொருளை விற்கிது ஆனால் எம்ப்ளாய்க்கு விற்கும் போது மட்டும் கம்மியாக விற்கிது அப்படின்னா அதுவும் பர்குசிட் தான். கன்வெயன்ஸ் ஃபெசிலிட்டி, கன்வெயன்ஸ்னால் ஆஃபீஸ்லேருந்து ரெசிடென்ஸ்க்கு போகிறாங்கல்ல, அந்த இடைப்பட்ட அந்த இதில் ஆகிற செலவு. அதே மாதிரி ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்குற அந்த செலவும் கன்வெயன்ஸ் ஃபெசிலிட்டி, அதுவும் பர்குசிட் தான். அது டாக்ஸபிள் கிடையாது. அதுக்கு ட்ரைனிங், கம்பெனி சம்மந்தமான வேலைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு வசதி கொடுக்குறாங்க, போர்டிங், லாட்ஜிங் இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுவும் எக்ஸம்டட் பர்குசிட். சர்வீஸ் ரெண்டட் அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டில் ஏதாவது சர்வீஸ் ரெண்டர் பண்ண வேண்டியிருக்கு அவங்க, ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க, வெளிநாட்டில் போய் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்ஸ் அண்ட் பர்குசிட் நாட் டாக்ஸபிள். இதை வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், இந்த இந்தியன் எம்பசியில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதே தான். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் சம் ஸ்பெசிஃபைடு ஸ்கீம்ஸு. ஒருவேளை இந்த மாதிரி கொடுக்குற இந்த ஸ்கீம்ஸுக்கெல்லாம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் எக்ஸம்டட். என்னென்னா பென்ஷன் ஆர் டெஃபர்ட் அனிவிட்டி ஸ்கீம், ஸ்டாஃப் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஆனுவல் ப்ரீமியம் பெய்டு பை தி எம்ப்ளாயர் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அஃபெக்டட் பை ஹிம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எம்ப்ளாயி. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பாலிசி ஏதாவது வச்சுருக்காங்க, இல்லைனா பென்ஷனுக்கு கொடுக்குறாங்க, ஸ்டாஃப் குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே பர்குசிட், அதெல்லாம் நாட் டாக்ஸபிள். லோனை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதெல்லாம் ஸ்பெசிஃபைடு ஒரு குறிப்பிட்ட ரேட் வரைக்கும் இருக்கணும், அதுக்கு எக்ஸஸாக கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் டாக்ஸபிள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோனுங்கிறது லோன் கிவன் அட், லோனை வந்து இன்ட்ரெஸ்டே வட்டியே இல்லாமல் கொடுக்குறாங்க, இல்லைனா அது கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது பர்குசிட் தான். ப்ரொவைடட் அந்த லோன் வந்து 20,000க்கு மேலே இருக்கக்கூடாது, 20,000க்குள்ளே இருந்தால் தான் அது வந்து பர்குசிட். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் ஸ்பெசிஃபைடு இன் ரூல் 3A. ரூல் 3Aல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க, சில குறிப்பிட்ட டிசீஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் பர்குசிட் தான். அது எக்ஸம்டட். மெடிக்கல் ஃபெசிலிட்டி எக்ஸம்டட். நல்லா பாருங்கள், மெடிக்கல் ஃபெசிலிட்டி எக்ஸம்டட். அதாவது இப்போ நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம், அதுவே எம்ப்ளாயரோட தான், அவங்க அதில் ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி எக்ஸம்டடே தவிர மெடிக்கல் அலவன்ஸ் அதுக்கு வந்து நம்மளுக்கு டைரெக்டாக காசு கொடுத்து, எம்ப்ளாயர் காசு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? பீரியாடிக்கல்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பீரியாடிக்கல் ஜேர்னல்ஸ், வாரப்பத்திரிக்கை, அந்த மாதிரிலாம் அது வேலை நிமித்தமாக அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக இதெல்லாம் தேவைப்படுது, இந்த மாதிரி பேப்பர் படிக்கிற வேண்டியது இருக்குது அப்படின்னா அது கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் பெருக்குது, ஆனால் அது நாட் டாக்ஸபிள். ஃப்ரீ எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, கம்பெனியே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு 1000 பர் மந்த் பர் சைல்டு, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா தான் ஒரு குழந்தைக்கு பெர்குசிட், அதுக்கு மேலே போனச்சுன்னா அது டாக்ஸபிள். இன்கேஸ் சிஏ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 2 சில்ட்ரன். ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும், அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக 2 சில்ட்ரனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம அலவன்ஸ் படிக்கும்போதே பார்த்தோம், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். அதாவது பெர்குசிட்டில் வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 பர் மந்த் பர் சைல்டு கொடுக்குறாங்க. இதே அலவன்ஸ்ன்னு வரும்போது, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்ன்னு வரும்போது அது ரெஸ்ட்ரிக்டட் டு 2 சில்ட்ரன், 2 சில்ட்ரனுக்குள்ளே அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா, வீட்டில் அல்லது ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் பெர்குசிட் தான். ஆனால் இங்கே ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை. மூவபிள் அசெட்ஸு, அதாவது ஒரு அசட்டை 10 வருஷத்துக்கு மேலே எம்ப்ளாயர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த அசட்டை எம்ப்ளாயிக்கு வித்துடுறாங்க இல்லை கிஃப்டாக கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதுவும் பெர்குசிட்.
நெக்ஸ்ட் எல்டிசி வந்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். லீவ் ட்ராவல் கன்செஷன், இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆர்எஃப்ஏ வந்து இந்த மாதிரி ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஜட்ஜஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இல்லைனா எம்பி எம்எல்ஏக்கு கொடுக்குறாங்க, எதிர்கட்சி ஆளுங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லாருக்கும் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் அதுக்கு பேர் பெர்குசிட். அகாமடேஷன் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் எம்ப்ளாயி இன் அ ஹோட்டல் ஃபார் அ பீரியட் ஆஃப் நாட் எக்ஸிடிங் 5 days இன் அக்ரிகேட். வேறு வேலை நிமித்தமாக ஒரு எம்ப்ளாயி வேறு ஊருக்கு அனுப்பி 15 நாளுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அவங்க தங்குற செலவுக்காக ஹோட்டலுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அது எக்ஸம்டட். இன் ரிமோட் ஏரியா, ஆனால் எங்கே கொடுக்குறாங்கன்னா ரிமோட் ஏரியா, ரொம்ப தூரமாக, மைனிங் சைட்டில், குவாரியில், ஆஃப்ஷோர் எக்ஸ்பிளனேஷன், ஆன்ஷோன் வெளிநாட்டில், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் சைட்டில், டேமில், இல்லைனா பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல, ஆஃப்ஷோரில், இந்த மாதிரி எங்கே கொடுத்தாலும் 15 நாளுக்கு மேலே இந்த மாதிரி தங்குற மாதிரி வந்துச்சுன்னா அது பெர்குசிட் அண்ட் எக்ஸம்டட். டேக்ஸ் ஆன் நான் மானிட்டரி பெர்குசிட் with effect from assessment year 2003 and 4, section 10 subsection 10 cc provides that income tax paid by employer on behalf of employee on income being non-monetary perquisite and is not taxable perquisite. அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து எம்ப்ளாயர் பே பண்ணுறாங்க எம்ப்ளாயிக்கு பதிலாக அப்படின்னா அது வந்து நான் மானிட்டரி பர்பஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், அண்ட் அது நாட் டேக்ஸபிள். ஓகேவா? இது எப்போத்துலேருந்து அமெண்ட் ஆயிருக்குன்னா 2003-4லேருந்து, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் கிளப்பு, ஸ்போர்ட் கிளப் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் பெர்குசிட் தான். அதை இந்த சாப்டரில் லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஒரு வழியாக பெர்குசிட்டோட ஒரு பார்ட் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து அடுத்ததும் நோட்ஸ் தான் வரப்போகுது, அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு வீடியோ. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. பாய்.